அன்பினேச உறவுகள் அனைவருக்கும் இனிதான திங்கள் பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச அரைக்கத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கு மறவாத நன்றி தன பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இனி தர வாழ்த்துக்களையும் கூறியபடி அன்றைய நான்கு உற்சாகத்துடன் இருந்து செல்லலாம். நேரம் 8:14 ஆகிவிட்டது. மன்னிப்பை வேண்டியபடி 29/9/2025 மற்றும் ஒரு திங்கள் காலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். வளமை போலவே ஆன்மீக பாலம் மதிப்புக்குரிய ராமநாத குருக்கள் ஐயா அவர்கள், அதனைத் தொடர்ந்து மும்மத சிந்தனை நேரம் மற்றும் பொறிச்சொல் மற்றும் அறிவு கலைஞம் ஜெயநாதன் அவர்கள் தொகுப்பட்டு இடம்பெறும் அறிவு கலைஞம். அதனைத் தொடர்ந்து இன்று யோகா நிகழ்வு இடம்பெறுகின்றது. தர்ஜினி சண்முகநாதன் அவர்கள். ஆகவே பெரியவர்கள் இளையவர்கள் எல்லோருமே ஓடோடி வந்து உட்காரலாம். அது ஜெயநாதன் அவர்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து இடம்பெறும் யோகாவில். அது நேரம் இன்றைய நாளை எடுத்து வருகின்றார்கள் ஜெயமல குடும்பத்தினர்கள். அவர்களின் பேர குழந்தைக்காக இவர்கள் எடுத்து வருகிறார்கள். ஜெனிஃபர் கணவரின் பெயர் மறந்துவிட்டேன். தம்பதிகளின் செல்வ புதல்வி காயா தனது பிறந்த நாளை என்று கொண்டாடுகின்றார். காயாவிற்கான இனிதான பிறந்த நாள் வாழ்த்துக்களை நாங்கள் சிந்தனை நேரம் நிறைவடைந்ததும் வாழ்த்துக்களை இணைத்துக் கொள்ளலாம். ஆகவே அந்த மகிழ்ச்சியை அந்த மகிழ்வை இன்றைய நாள் காற்றலை தவழ்வதற்கு எடுத்து வரும் ஜெயமலர் குடும்பத்தினர்களுக்கும் ஜெனிஃபர் குடும்பத்தினர்களுக்கும் எங்களது நன்றியை கூறிக்கொண்டே ஆரம்பமாகின்றது ஆன்மீக பாலம் தொகுப்போடு மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்கள் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் சர்மண்ணா. வாங்கோ. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேலுடன்கால் கொட்டு துப்பா திருமேனியான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு என்று சொல்லிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்க நடாமோகனுக்கும் உங்களுக்கும் சர்மாயாக்கும் நிகழ்ச்சியை எடுத்து உதவியாக உபயமாக செய்திருக்க அவங்க குடும்பத்தின் ஜெயாஜியான குழந்தைகளுக்கும் காயா குழந்தைக்கு பிறந்தார் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இன்றைய நாள் சரஸ்வதி ஆரம்பம். அதுவும் இந்த வருஷத்திலே 11 நாள் வருகின்றதாலே சரஸ்வதிக்கு தான் நிறைய இடம் கொடுக்கிறார்கள். சப்தமி அட்டமி நவமி தசமி என்று சொல்கிற 4 நாள் வாணி. அதாவது காளிதாசன் ஒரு இடத்துல ஒரு காளிதாசனை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப ஆற்றிடையனா இருந்தவர் கடைசியாக அம்பாளுடைய அருள்பட்டு அம்பாளுடைய இதாலே பெரிய பெரிய தாகுந்தளம் என்று சொல்லக்கூடிய சியாமலா தாண்டகம் எல்லாம் போன்றக்கூடிய நிறைய ஸ்லோகங்களையெல்லாம் நிறைய பாடியிருக்கிறார். அதுல அம்பாளை பத்தி நிறைய சமஸ்கிருத ஸ்லோகங்கள் மாணிக்க வீணாம் உபலாலயந்தியும் மதாலசா மஞ்சுள வாக்மிலாசாம் மாகேந்திர கன்ய திதிகோமலாங்கி மாகந்த கன்யா மனசா ஸ்மராமி என்று சொல்லி அம்பாளை பாடியிருக்கிறார். எல்லா சக்திகளும் மகா சக்திகளாக இருக்கிறது. அது இந்த லண்டன் தமிழ் வானொலியில எல்லா நிகழ்ச்சியும் நீங்க தொடர்ந்து செய்யும் போது நவராத்திரியிலிருந்து அம்பாளை பத்தி நிறைய பாடல்கள் சரஸ்வதி பத்தி பாடல்கள்லாம் கேட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வெள்ளிக்கிழமை செய்திருந்தோம் ஐயா. வாழ்த்துக்கள். நல்லா இருந்து பின்னுக்கும் ஆடு மயிலே நீ ஆடு மயில் இன்னைக்கு மயில் வந்து நிக்குது. அதே நல்ல ரட்சை. கோலுக்குள்ள இருந்தாம இப்ப மயிலுக்குள்ள வந்தாச்சு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஐயா. கும்பாணி மாணவர்களுக்கும் உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்று பிறந்தநாளை கொண்டாடும் காயா ஜெனிஃபர் தம்பதிகள் குழந்தைக்கு என்ன பேர்? காயா கிங். அவங்க அப்பா பேர் கிங். கிங். ஓகே. காயா கிங். மன்னிக்கணும். காயான்றது ஆம்பளை பொம்பளை? அதை சொல்லி பொம்பளை பிள்ளையா? என்னடா இப்ப எத்தனை ஒரு முதலாவது பிறந்தாள்? ரெண்டாவது. அப்ப இந்த 2 வருஷத்துக்கு பிறகு ஜெனிஃபர் மாதிரி அவவும் கீபோர்ட்ல வாசிப்பா. ஓ வழக்கெல்லாம் செய்வார் பிள்ளைகள் தானே. அது 2 பேரும் மக்கா தங்கச்சி 2 பேரும் கீபோர்ட்ல வாசி பாடும்போது எனக்கு இன்னும் தெரியும், ஞாபகம் இருக்கிறது. அதே போல் அம்மா மகளுமா சேர்ந்து பாடுவேணுமோன்று பார்ப்போம். அம்மா மகளும் பாடும்போது தாத்தாவும் பாட்டியும் பின்னுக்கு இருந்து தாளம் போடணும், மிருதங்க வாசிப்பாங்களா தெரியாது. அப்படி செய்யற பிள்ளைகளுக்கு இப்பதான் வைக்கிறார்கள் சின்ன சின்ன பேர்களா காயா. அப்படி ஒரு நிகழ்ச்சி. அதாவது தாத்தாவும் பாட்டியும் பின்னுக்கு இருந்து மிருதங்க மடிச்சு அப்படி செய்து பிள்ளைகள் பாடினா அது பார்க்க ஆசையா இருக்கு. நவராத்திரிக்கு செய்வார்களா அவர்களுடைய எடுத்து வந்ததுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர் குழந்தைக்கும் வாழ்த்துக்களையும் ஆசைகளையும் தெரிவித்துக் கொண்டு ஐயாவிடம் ஒரு இன்றைய கேள்வி என்னென்ற ஐயா,
இந்த புரட்டாசி சனி என்பது எல்லோருக்கும் தெரியும். புரட்டாசி சனி விரதம் என்பது அதை கடைப்பிடிக்கிறது, அதனுடைய தாற்பயங்கள் தெரியும். ஆனால் இப்போ நான் இந்த இணையங்களில் பார்க்கும்போது புரட்டாசி சனி என்பது பெருமாளுக்கு மிகவும் உகந்தது என்று சொல்லுகிறார்கள். அது எந்த வகையிலேயே பெருமாளுக்கு போய் சேர்க்கிறது? ஏன்னா புரட்டாசி சனி என்பது சனீஸ்வரனுக்கு பிடிக்கும் ஒரு விரதமாக தான் நாங்கள் இதுவரைக்கும் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த புரட்டாசி சனியில் பெருமாளுக்கு விரதம் இருந்தால் அது மிகவும் உகந்தது என்றும் ஒரு கதையோடு இருக்கிறது. அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா ஐயா? புரட்டாசி சனி என்பதையா பெருமாள் கோயிலில் எல்லாம் உற்சவங்கள் ஆரம்பிக்கிற மாசமாகத்தான் புரட்டாசி மாசத்தை கொள்றாங்க. அதுல 4 சனி வரும், சிலப்ப 5 சனி வரும். அது ஒரு பக்கம் வச்சு விட்டால், இந்த கன்னி மாசத்திலே சனி பகவானுடைய அதிதேவதை என்று சொல்லக்கூடிய மகாவிஷ்ணுவுக்கு அவர்கள் ஐயங்கார்மாரெல்லாம் திருப்பதியிலாம் குடியேற்றி உற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. திருவோணம் திருவோணம் இந்த வாழவட்டி மானம்பு வார நட்சத்திரம் திருவோணம் சில நேரம் அவுட்டத்திலையும் வரும். அப்ப இந்த திருவோணம் என்பது மகாவிஷ்ணுடைய இருக்கிறதுனாலே 10 நாள் திருவிழா முதமே. அப்ப அஸ்வினியிலேருந்து தொடங்கினால் அஸ்தத்திலேருந்து தொடங்கினால் திருவோணம். அப்ப இந்த திருவோணத்துலதான் ரொம்ப விசேஷமான ஓணங்கள் கொண்டாடப்படுகிறது. இப்படியாக வரும்போது இந்த புரட்டாசி மாசத்திலே திருப்பதிக்கு மொட்டை போடுறவங்க இருக்கிறாங்க. திருப்பதிக்கு உண்டியலேந்தி வீடு வீடா சேர்த்து காசு சேர்த்து அந்த பணத்தினாலே கொண்டு போய் அங்க அன்னதானம் கொடுப்பதெல்லாம் உண்டு. இப்ப யாழ்ப்பாணத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த ஒரு பருத்தித்துறை கிட்ட போற வழியில ஒரு கோயில் இருக்குதானே, மகாவிஷ்ணு கோயில், சுதர்சன சக்கரம். அங்க சுவாமி இல்லை, சுதர்சன சக்கரம். அங்க வியூதி கிடையாது, வள்ளிபுர கோயில். அங்க கோபி நாமம் தான் கொடுப்பாங்க, அதை பூசிக்கிட்டு வரும். அப்படிப்பட்ட இந்த மாசத்துலதான் விஷ்ணு வழிபாடு செய்வது. அப்ப இந்த விஷ்ணு வழிபாடோடு வரும்போதும் இந்த நவராத்திரியும் சேரும் போது இந்த மகாவிஷ்ணுடைய ஆலயங்களிலே சிறப்புகள் ரொம்ப நல்லா இருக்கும். என்ன கேட்டா எல்லாம் பத்மநாப சகோதரி தானே சொல்றாங்க. அம்பால பத்மநாப சகோதரி அப்படி வரும்போது நவராத்திரிக்கு அம்பாளை கொண்டாடும் போதும் அந்த மகாவிஷ்ணுவை கொண்டாடுவதும் ஒரு சால சிறந்தது. அதிலே இந்த புரட்டாசி சனியில இந்த நவராத்திரிக்கு இடப்பட்டதுனால இந்த எள்ளு தீபமெல்லாம் ஏற்ற மாட்டார்கள். அடுத்த கிழமையிலேருந்து எள்ளு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வார் என்று சொல்லிக்கோங்க. சரி, இப்போ இதில் ஒரு கேள்வி. இப்போ இந்த என்னது திருவோணத்துல தான் மானம்பு வருதா ஐயா? எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னாக்கா சிவராத்திரி, திருவோணம், அவிட்டம், திருக்கோணம், 3 கோணம் இருக்குதானே, முக்கோணம் சொல்றோம், அது மாதிரி வரும். அடுத்தது சிவராத்திரி வந்தால் மானம்பு திதி சூன்யமானாலும் நட்சத்திர சூன்யமானாலும் அவிட்டம் தொடும். அவிட்ட நட்சத்திரத்துல தொடும். எப்பவுமே திருவாதிரை சிதம்பரத்துல தரிசனம், திருவாதிரை அது சிவனுடைய. அப்படியாக வரும்போது திருவோணத்தில் தான் சில விரதங்கள் முடிவடையும் ஐயா. சிவராத்திரி மாசி மகம் தானே? மாசி மாசத்துல வார சிவராத்திரி திருவோணம் தொடும். மார்கழி மாசத்துல வார திருவாதிரை நடராஜருக்கு அபிஷேகம். மார்கழி திங்கள் மதிமறைந்த நன்னாள். அப்போ இப்போ அந்த மானம்பு திருவோணத்துக்கும் கேரளால கொண்டாடப்படுற திருவோணத்துக்கும் சம்பந்தம் இல்லை. சம்பந்தம் ஒரே ஓணம் தான். அவங்க ஓணம் சொல்லுவாங்க. 12 மாசமும் அவங்களுக்கு ஓணம் இருக்கு. ஆனா ஆவணி மாசத்துல இந்த வாமன ஜெயந்தின்னு கொண்டாடுறாங்க. மகாபலி சக்கரவர்த்தியை முன்னிட்டு அவர் சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்றதுனால கேரளாவை நல்லா வச்சிருக்கோன்னு சொல்லித்தான் இந்த மகாபலியுடைய இது. அதைத்தான் பரசுராம கஷேத்திரமாக கேரளாவை கொண்டாடுகிறார். பரசுராம கஷேத்திரம் பரசுராமனுடைய கதையாக்கில் வருது அப்படின்னா. பரசுராம் அதாவது தடைகள் வாராத குடையும் தவறாத சந்தானமும் சொல்வது போல இந்த கேரள மண்ணுக்கு ஒரு தனி ஒரு அனுக்கிரகம் இருக்கு ஐயா, பரசுராமனுடைய இது.
தமிழ்நாட்டிலே ஆச்சாரங்கள், கேரளாவிலே அனாச்சாரம். கேரளாவிலே அனாச்சாரம், தமிழ்நாட்டுல ஆச்சாரம். இப்ப பாருங்க, குருக்கள் மாரெல்லாம் குடுமி இங்கே தானே வச்சிருக்கிறாங்க. கேரளாவில இங்க வச்சிருப்பாங்க. கேரளாவில தாந்திரிகம், கைய காட்டுவார், இப்படி பார்ப்பார், மேல பார்ப்பார், ஆவாகன ஸ்தாபன சன்னிதானம் நாங்க சொல்றோம். அவங்க மேல பார்ப்பாங்க, ஆவாகன ஸ்தாபன சன்னிதான பிக்பந்தன அவகுண்டன தேனு பக்தர் திரிசூலம் என நாங்க சொல்லுவோம். அவங்க இந்த கண்ணால பார்த்து சுவாமிய ஆவாகி, அதாவது தாந்திரிகம். தாந்திரிகம் திருவோணம் ஒரு சிறப்பான நட்சத்திரம். திருவோணம் திருவாதிரை எல்லாம் இந்த புரட்டாசி மாசத்துல சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல நட்சத்திரமாக கொள்ளப்படுகிறது. அதுலதான் வித்யாரம்பம். வித்யாரம்பம் இப்போ மார்கழி மாதம் திருவம்பாவை திருவாதிரை என்றும் நாங்கள் சொல்லுவோம், பழக்கம் இருக்கிறது. திருவம்பாடு திருவாதிரை ஆரம்பமாகிவிட்டோன்னு சொல்லுவோம். அது அந்த திருவாதிரை என்பது ஒரு நாள் தான், என்ன அது ஒரு நட்சத்திரம், ஒரு நாள். ஆனாலும் அவங்க அந்த திருவம்பாவைன்னு 10 நாள் ஆரம்பிச்சிருவாங்களே, அதையும் பாருங்க, சஷ்டி தொட்ட சதயத்துலதான் ஆரம்பிப்பாங்க. சஷ்டி தொட்ட சதயம்னா சதயம் புரட்டா உத்தட்டா ரேவதி அஸ்வினி பரணி கார்த்திகை ரோணி மனுஷன் திருவாதிரை 10ஆம் நாள். அது அன்னைக்குதான் திருவம்பாவை பூர்த்தி. எல்லாம் நட்சத்திரங்களை தொட்டு. திருவம்பாவை பூர்த்தியிலிருந்து பிள்ளையார் கதை ஆரம்பம், அப்படித்தானே ஐயா? இல்ல பிள்ளையார் கதை முடிஞ்சுதான் திருவம்பாவை. இப்ப இது முடிய கேதார கௌரி விரதம் ஐயா, தீபாவளியா முதல்ல? இல்லம்மா, இப்ப வருது. இப்ப நவராத்திரி முடிஞ்சு விஜயதசமி அன்னைக்கு கேதார கௌரி விரதம் ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி என்ன அந்த கும்பம் இருக்க சனி பகவானுக்கு எள்ளு தீபம் எதலாம் ஐயா? அதாவது அம்மா, ஒரு விரதத்துக்குள்ள இன்னொரு விரதம் வந்தா மற்ற விரதம் தடுத்து போப்போம். நவராத்திரி விரதம் தானே. இப்ப இதுக்குள்ள எள்ளு தீபம் ஏத்தக்கூடாதுன்னு சொல்றீங்க. இப்ப ஏத்தக்கூடாது, இன்னொரு விரதத்தை எடுக்க கூடாது. அப்படி என்ன இப்ப கேதார கௌரி வரைகளையும் அடுத்த 4வது சனி வருகுது ஐயா? அது வேற விரதம். அது கோயில்களுக்குள்ள ஏற்றது. இது பூர்ண கும்பம் வைக்கிறீங்க தான். நவானாம் நவமியானாம் 9 நாள் கொண்டாடுறீங்க தான். நீங்க கொழு வைக்கிறீங்க தான் சுவாமிய. கொழுவெல்லாம் எடுத்துருவீங்க தானே. அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. கோயில்கள்ல சரி சரி அது எடுத்துருவாங்க. கொழு எடுத்து விட்டா எல்லா தேவதையும் ஆவாகனம் பண்ணி கொண்டாடுறது. 4 சனிக்கிழமை ஐயா வரும். 4 வரும். அதுல 1 போச்சு, 3 இருக்குன்னா 1 2 போனது 2 போயிருக்கு. இல்லையா 2 போயிருக்கு ஐயா? இல்லையா, ஆரம்பம் உங்க எப்ப நவராத்திரி ஆரம்பிச்சது பாருங்க. இந்த சனி 2 போயிட்டுது ஐயா. நவராத்திரி முதல்ல 1 வந்தது, நவராத்திரிக்குள்ள 2, பாரத 3, பிறகு கேதார கௌரிக்குள்ள 4, 2 போயிருக்கு இல்லையா சர்மாண்ணா? அப்படிதான் நினைக்கிறேன் நான். 2 தான் போயிருக்கு. நவராத்திரி ஆரம்பித்து ஒரு வாரம் ஆகிறது. இல்லை 2 போயிட்டு என்ன ஞாபகம். அது நவராத்திரிக்குள்ள 1, போன சனிக்கிழமை இந்த முந்த நாள் 1, போன சனிக்கிழமை வாங்கினது. உங்களோட நிகழ்ச்சியில இந்த அம்பாளை பத்தி போன வெள்ளிக்கிழமை நல்லா பேசினீங்க. நிறைய விஷயங்கள் 1064 பத்தி, அம்பாளை பத்தி, சரஸ்வதியை பத்தி நல்ல விஷயங்கள் நல்லா பேசினீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. ஆனா நான் டிவியில சுவிஸ்ரியா ஜெர்மன்ல நவராத்திரி கொண்டாடினது நான் பார்த்த மாதிரி நான் பார்த்தேன் நேற்று. இல்லை நாங்க செய்தோம் அண்ணா வெள்ளிக்கிழமை. நாங்க வெள்ளிக்கிழமை இரவு செய்த. நாங்க யூகே இல்லையா பாமுகத்துல இங்க செய்த. இல்ல இப்ப எனக்கு அங்க நான் ஃபேஸ்புக்ல பார்த்தேனே, எனக்கு அவன் பேர் ஞாபகம் இல்லை. இல்லை யாரும் செய்ய இல்லை. அவர்கள் தமிழ் சுவிஸா, அது அவங்களோட பள்ளிக்கூடம். இது நான் பார்த்தேன். வணக்கம் அக்கா, வாங்கோ. வணக்கம் 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 வாங்க. அப்படி நலமா இருக்கிறீங்களா ஐயா? நலம் நலம். அன்னைக்கு சுத்திப்பட்டி போட்டு பாடி இருந்தீங்கன்னா நல்லா இருக்கு. நவராத்திரி பற்றி சொன்னவர் பேச்சுதான் பேசுறீங்களா? அது ஜெயாக்காதான் பாடி இருந்தார். சர்மா ஐயா சொல்லுங்க. இந்த நம்மள நித்யானந்தம்மால பின்னால படங்கள் போட்டுருக்கா பாத்தீங்களா? அதுல
நான் சொன்ன மாதிரி 2 கை அம்பாள் இருக்காள், 4 கை அம்பாள் இருக்காள், 8 கை அம்பாள் இருக்காள். பாத்தீங்களா நீங்க? ஆமா ஆமா ஸ்கந்தமாதா. சுப்பிரமணியருக்கு ஒரு பேர் ஸ்கந்தமாதான் இருக்கு. அப்ப முருகனை மடியில வச்சு கொண்டிருக்கா பாருங்க. அந்த மாதிரி படங்கள்லாம் அபூர்வம் கிடைக்கிறது பாருங்க. இது நான் போன கிழமை பேசினாங்க ஸ்கந்தமாதான்னு சொல்லி முருகனை வச்சிருக்காருன்ற இந்த போட்டோ போன முறை வந்து போன தான் கதைச்சினாங்க இதை பற்றி. இந்த இருக்கு எந்த சர்மா நான் போன வருஷம் அனுப்பினேன் கோலு. சூப்பர். கோலு போன வருஷம் அனுப்பினீங்க. இருந்தவெல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாரு. அழகா இருக்கு. லைட் அதுல திருவண்ணாமலை ரொம்ப நல்லா இருக்குமா. அண்ணாமலையான், அது ராதா, தசவதாரம், நல்ல அழகான படங்கள் எல்லாம் போட்டு. காயத்ரி தேவி, அப்புறம் அந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. ஐயா எனக்கு ஒரு உங்களோட நீ கேள்வியாக நேற்றைய தினம் ஐயா என்ன நட்சத்திரங்கள் 10 மணி அதுல இருந்து என்ன நட்சத்திரம்? காலையிலயா சாயந்திரமா? காலை காலை இந்தியாவுல நடந்தது பற்றி கேட்குறீங்க. இல்ல நேற்று நாம கேட்டை நட்சத்திரம். இரவு 9 மணி வரைக்கும் கேட்டை நட்சத்திரம். அது பிறகு மூலம் வரத்தான், மூலத்துலதான் சரஸ்வதி பூஜை ஆரம்பம். நேற்றைய தினம் எங்கள குடும்பத்தில் ஒரு என்னமோ ஒரு புதிய வரவு வந்திருந்தார். கெட்டு போன ஒரு குடிக்கு கேட்டை நல்லது. கேட்ட நட்சத்திரம் வந்து காமதேனு. காமதேனுன்னா நினைச்சதெல்லாம் அள்ளி கொடுக்கும் தெய்வங்களுடைய நட்சத்திரத்திலே காமதேனு என்பது ஒரு நட்சத்திரம். பெண்களுக்கு பெண்களும் ஆண்களுக்கு இது 2 பேருக்கும் நல்லதா கேட்டு? ஆமா, ஆணோ பெண்ணோ இல்ல. அப்படி வோல்டேஜ் அந்த நட்சத்திரம். அப்படி கேட்டையில பிறந்தால் அது வந்து புதன் திசையில் தான் பிறக்கிறது. அந்த புதன்ல வந்தால் அந்த கேட்டைக்கு வந்து நிபுணத்த யோகம், பண்டித்திய யோகம், ராஜயோகம், தலைக்குள்ள ஒரு 5-6 கம்ப்யூட்டர் வச்சு உண்டாக்கி விட்டுருவார் பெருமான். அறிவு நிறைஞ்சது. கேட்ட நட்சத்திரம் வந்து அறிவு நிறைஞ்சது. பின்னுக்கு கணிதம், வானசாஸ்திரம், விஞ்ஞானம், மருத்துவம், சார்ட்டர் அப்படி இப்படி படிச்சு போகக்கூடிய நல்ல ஜாதகங்கள் கேட்டை நட்சத்திரம். நன்றி ஐயா. ஒரு குடும்பம் ரொம்ப கெட்டு போய் இருந்தால் அந்த குடும்பத்தோட கேட்டையில பிறந்தால் கெட்டு போன ஒரு குடி கேட்டை. தாய் மாமனுக்கு நல்லம், தாயாருக்கு நல்ல. ஆனால் என்னன்னு கேட்டா சில நேரம் இந்த கேட்டையில பிறந்தால் தாய்ப்பால் சுரக்கிறது குறவு. தாய்க்கு பால் சுரக்கிறது குறவு. அதுக்கு நெஞ்சில மல்லிகைப்பூ வைப்பாங்க. மல்லிகைப்பூ தானே, இந்த மல்லிகைப்பூ ஒரு மத்தியானமோ ஒரு சாயந்தரமோ மல்லிகைப்பூ வச்சு கொடுத்தால் பால் கிட்டுன்னு வரப்பாங்க. சந்திரமா மனசோ ஜாதகா. கேட்டை கோட்டை ஆளுமன்னு சொல்வாருங்க. ஆமா ஆமா, கேட்டையில இப்பவுமே புதனுடைய நட்சத்திரம் அம்மா. தாய் மாமனுக்கு ரொம்ப சால சிறந்ததா இருக்கு. புதன் தான் என் புத்திரி பிறந்திருந்தது. புதன்கிழமை. இந்த நேரம் இந்த வாரம் 596 இணைந்திருக்கின்றோம் ஐயா. ஜெயந்தி பாலா அவர்கள் பெரிய கேள்வி கேட்டிருக்கின்றார். இனிய காலை வணக்கம் திருமதி வாணிமோகன் குருக்கள் ஐயா அவர்கள் மற்றும் சர்மனா எல்லோருக்குமே. ஜெயந்தி பாலா அவர்கள் நவராத்திரி பூஜையில் தாம்பாளத்தில் பச்சை தேசிக்காய்கள் அடுக்கி அதற்கு விபூதி சந்தனம் குங்குமம் வைத்து அம்பாளுக்கு பூஜை நிவேதனம் பண்ணி வந்தவர்களுக்கு பிரசாதமாக கொடுத்தார்கள். பூஜை வந்தவர்களுக்கு இது பிரசாதமாக கொடுத்தார்கள் என்று போட்டுட்டு இங்கே இருக்குது நிவேதனம் பண்ணி வந்தவர்களுக்கு பிரசாதம் கொடுத்தார்கள். இதனை நான் முதல் முறையாக பார்த்தேன். அதன் விளக்கத்தினை சொல்வீர்களா? அந்த தேசிக்காயை எப்படி பயன்படுத்துவது மிகவும் நல்லது. அந்த காலத்துல ராஜாக்களை பார்க்க போற நேரம் வெறுங்கையா போகாம எலுமிச்சம்பழத்தை கையில கொடுப்பாங்க. அதுக்கு என்னன்னு கேட்டா, அந்த எலுமிச்சம்பழம் கொடுக்கறது நீங்கள் சில நேரம் வர்றவங்களுக்கு சாரி கொடுத்தாலும் சரி, பொருட்கள் கொடுத்தாலும் சரி, பரிசுகளை கொடுத்தாலும்
50% தான் நன்மை. ஆனால் எலுமிச்சம்பழத்தை கொடுத்தால் ராஜவசியம். ராஜவசியம்னா உங்களுக்கு எல்லாமே வசியமாயிடும். தனவசியம். அதுல அவ்வளவு லட்சுமி கடாட்சங்கள் நிறைஞ்சிருக்கு எலுமிச்சம்பழத்துல. ஆகவே இந்த சந்தனம் போட்டு பூவோட்டு வச்சு கொடுக்குற நேரம் இந்த எங்களுக்கு தெரியாமையே எத்தனை விதமான தோஷங்கள் நீங்கி விடும். சுமங்கலி, சுபகரி, சுவேஷாட்யா, சுவாசினி. இப்ப வர்றவங்க எல்லாம் தாலியோடையும் சின்ன பெண்களும் கன்னி பெண்களும் வருவாங்க தானே. அதுல லலிதா சஹஸ்ரநாமத்தில் சொல்றார், பாலா, லீலா, வினோதினி. அம்பாளுக்கு நினைச்சு இந்த எலுமிச்சம்பழத்தை கொடுக்கும்போது இந்த கொடுக்கப்பட்டவருக்கு நிறைய யோகங்கள் போகங்கள் வரும். அதுவும் இந்த எலுமிச்சம்பழத்துல இன்ப ரசம், உரையா ரசம் இருக்கு. நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னா இப்படி உருட்டினீங்கன்னா ஒரு மனம் வரும். சொத்த பழம் மாறி இல்லை, இது இப்படி உருட்ட 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 அதுல அந்த ரசமாகப்பட்டது கையில எப்படி எடுத்து எடுத்து கொடுக்கும்போது இத்தனை காய், 18 காய், 27 காய் இப்படின்னு எடுத்து கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் ஆஃப் த வோல்டேஜ் வரும். அவ்வளவு சிறப்பு எலுமிச்சம்பழம். மணிம்பியவர்கள் ஒரு முறை வரலாம். விளக்கு போடுவர்களும் எலுமிச்சம்பழத்துல தான் போடுகிறார்கள். அதான் அது காரணமா இருக்குமா? இதுல என்ன விசேஷம் இல்லையா, எலுமிச்சம்பழ மாலை செவ்வாய் தோஷம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அம்பாளுக்கு மாலையாக போடுவது, மாலையாக போடுவது, வடமாலை போடுவது. இந்த வைரவுக்கெல்லாம் வடமாலை போடுவது, இதெல்லாம் நல்ல பிரீதிகளுக்கு பரிகாரங்களாக ஏற்றுக்கொள்ளப்படுவது. அதனால இந்த விஷயத்த கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இப்போ எந்தெந்த சாமிக்கு எப்படியான மாலை? இப்போ வடமாலை ஆஞ்சநேயருக்கு போடுவார்கள், வைரவருக்கு போடுவார்கள். அதே மாதிரி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொன்று இருக்கும். பிள்ளையாருக்கு அரும்புழு மாலை போடலாம், சிவனுக்கு வில்வ மாலை போடலாம். தேன் கிளம்பில் மால்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் மற்றும் கடம்பு பூ கடம்பு மாலை கட்டி போடுவாங்க முருகனுக்கு. கடம்பமில்லை எங்க ஐயா இருக்கிறது? நான் பார்த்தது பொழியண்டி கன்சான் கோயில். அங்க வாசல்ல 2 மரம் இருக்கையா, 2000-3000 வருஷங்கள் ஆன மரம்னு சொல்றாங்க. அந்த காலையில பாத்தீங்கன்னா இந்த பூக்களை உதிர்ந்து இருக்கும். அது இயற்கையாவே ஓட்டை இருக்கு, கோத்து போடுவாங்க வாழை நாட்டு. தேன் கடம்பின் மால்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் பெற்று. அவ்வளவு அந்த முருகனுக்கு அதை எடுத்து சாத்துவது இலைய. அது மாதிரி மகாவிஷ்ணுக்கு துளசி, சரஸ்வதிக்கு வெள்ள தாமரை இதுகள் எடுத்தோம். அப்ப லக்ஷ்மிக்கு தாமரை பூ, துர்கைக்கு இந்த தெத்தி பூ சொல்லி போட்டு 4 இதழ் கொண்ட ஒரு பூ இருக்கு, தெத்தி. உள்ள தேன் இருக்கும், இன்பரசம் தேன். அது அந்த தேனீக்களாகப்பட்டது. அந்த பூக்கு தேனியே குடிக்க முடியாது. ஆகவே அந்த தேனுள்ள பூ, தெத்தி பூ சொல்றது கல்யாண மாலையெல்லாம் கண்டிப்பா. அந்த தெத்தி பூ ஆயுர்வேத மருந்து. சும்மாவே பூவை சாப்பிடலாம், அவ்வளவு தேன் இருக்கு. அந்த பிளட் ப்ரெஷர் அது இதெல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் குறையும். அதை பொடி செய்து ரசமாகவோ டீ மாதிரியும் போட்டு குடிப்பாங்க. ஆகவே அது தேவி மகாத்ம ரத்த புஷ்பாஞ்சலி சொல்லி போட்டு கேரளா உள்ள கோயில்கள் எல்லாம் கூட அந்த பூக்களை எடுப்பாங்க. மற்ற பூக்கள் எல்லாம் தேனி தொட்டி எச்சில் படுத்துறதாக சொல்றாங்க. மற்ற பூக்கள் எல்லாம் இந்த தேனி தேன் அருந்துதானே, அதனாலே அந்த பூக்கள் எச்சிப்படுது. ஆகவே இந்த தெத்திப்பூவாகப்பட்டது எந்த ஒரு திருட்டும் இல்லாமல் அம்பாளுக்கு லலிதா சகஸ்ரநாமம் 1008 பூ பூஜை பண்ணுவதனாலே ரத்த புஷ்ப, ரத்த கந்தம், சிவப்பு சக்கரம், ரத்த புஷ்ப, ரத்த சந்தன, ரத்த குங்குமம். குங்குமத்திலேயே நல்ல சிகப்பா உள்ள குங்குமம். இப்ப நான் வச்சிருக்கிற மாதிரி நல்ல கடும் குங்குமமாக வச்சு அம்பாளை பூசிப்பது. ரத்த புஷ்ப, ரத்த கந்த, ரஷ்ட புஷ்பான்னு போட்டு அம்பாளுக்கு அதிமதுரம் நிறைய
1 கிலோ அரிசியில 2 கிலோ சர்க்கரையை போட்டு நல்லா பாயசம் வச்சு சாப்பிட அதிமதுரை சாமஹஸ்தாம் அபர்மிதாம் மோதவான சௌபாகியவர்களே அம்பாளுக்கு எவ்வளவு இனிப்ப கூட்டுறவோ அவ்வளவு இனிப்பு அம்பாளுக்கு இஷ்டம். வணக்கம் ஜெயன் சொல்லி வாங்கோ. வணக்கம் 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 வாங்க. பாட்டு தான் ஐயா சொன்னார், இசையமைச்சு பாடிருக்கலாமா நீங்க? அன்றைக்கு நல்லா இருந்ததா? நல்லா போச்சு. பாடி இருந்தாரு ஐயா, வந்திருக்கலாம் ஐயா எந்த நேரம் ஒரு தடவை வந்து. நான் அன்னைக்கு ஜாதகம் பார்த்து கொண்டே இருந்து வெள்ளிக்கிழமையில நல்லா குரல் வளம் நல்லா இருந்தது அம்மா. நன்றி ஐயா. படிச்சு கொண்டு வாரதில்லை தானே அம்மா, கடவுளால கொடுக்கப்பட்ட ஒரு அதுதான் கடவுளோட சக்தி, அதுதான் படிக்கிறாங்க. கொடை, அதான் கொடை, இருவரால கொடுக்கப்பட்ட கொடை. உங்களால முடிஞ்ச பாடல்களை நீங்க பாடி அந்த நிகழ்ச்சி அன்னைக்கு வெள்ளிக்கிழமையில சீரும் சிறப்புமாக செய்தீர்கள். அது உங்களுக்கு ஜெயா, முன்னுக்கே ஜெயான்னு தான் போட்டிருக்கு, அப்புறம் தான் நடேசன். இல்ல பாடி பாடி தன்னை வளர்த்து கொண்டது பலர் சமூகத்தில், அதாவது லண்டன் தமிழ் ரேடியோவில் பார்த்துருக்கிறேன். அதில் நான் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கேன், தங்கராஜான்ற ஒருவர், தீபாவளி அப்பா. ஆரம்பத்தில் எப்படி வந்தவர், எப்படிலாம் முன்னாடி எங்கெல்லாம் தர்மராஜன், நான் என்ன பேர் சொன்னான், தங்கராஜன், சரி தர்மராஜா. லண்டன் தமிழ் வானொலி பெரிய ஸ்டேஜ் ஐயா. எனக்கு தெரிஞ்சுதான் அவர் தர்மராஜா அவர்கள் ஆரம்பித்தார். பின்பு முதல் சும்மா பாடுவார், பிறகு தீபா அவர்களுக்கு உதவி செய்வார்கள். பின்பு அப்படி அப்படி வந்து வந்து இப்போ 1000க்கு மேல பாட்டு எழுதி பாடிட்டாரு. அந்த பக்கம் இந்த பக்கம் இல்ல, அது வளர்ச்சி என்பது வந்து அப்படித்தான் என்பதுதான் உண்மைதான். எல்லாத்தாலும் தான் நாங்க முன்னேறி இருக்கிறோம். செப்டம்பர் மாசம் இப்படியே முடிய போகுது. இன்னும் 2-3 நாள்ல அக்டோபர் ஆரம்பிக்க போகுது. அக்டோபர்ல வந்து அக்டோபர் 8-9 தேதிக்கு பிறகு சுக்கிர பகவான் கன்னி ராசியிலையும் துலா ராசியில வந்து சூரிய பகவானும் இப்படி சஞ்சரிக்கிற காலத்துல குரு பகவான் அதிசாரமாக கடக ராசிக்குள்ள வரப்போறார். ரொம்ப பேருக்கு எதிர்பார்ப்புகள் சாதகமாகும். அதாவது 30 வருஷத்துக்கு முந்தி எப்படி யோக போக சுகத்தோடு இருந்தாங்களோ அதை விட டபுள் பங்கு இப்ப கொடுக்கும். இந்த வாரம் 8ஆம் தேதிக்கு பிறகு எல்லா ராசியும் இல்லாம சில ராசிகளுக்கு 100%, சில ராசிகளுக்கு 1000-500 பங்குகள் கொடுக்கும். அதாவது ஒரு குறைஞ்சது ஒரு 3 மாசம் தான் நிக்க போறார் அதிசாரத்துல. அதிசாரம் என்பது இப்ப திடீர் கல்யாணம் வரலாம், எக்ஸாம் ஃபர்ஸ்டா பாஸ் பண்ணலாம், திடீர்னு ஒரு வீடு கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய பண வசதிகளை பேங்க் லோன் ஃப்ரீயா கிடைக்கும். பிள்ளைகள் டக்குண்டு இந்த இவ்வளவு நாளும் சோம்பலாயிருந்த பிள்ளைகள் சுறுசுறுப்பாக இருக்கும். மொத்தத்துல தடைகள் வாராத புடையும் தவறாத சந்தானம். மக்களுக்காக இந்த குரு பகவான் அங்கே கடகராசியிலே உச்சம் பெறுவது மேஷம் 4ஆம் இடம், ரிஷபம் 3ஆம் இடம், மிதுனம் 2ஆம் இடம், கடகம் ஜென்மம், சிம்மம் 12, கன்னி 11, துலாத்துக்கு 10, விருச்சிகத்துக்கு 9. இப்படி வர்ற நேரம் ஓடி போய் 9ஆவது இடத்துல நிற்கிறார். அதாவது எல்லாம் என்னதான் இருந்தாலும் இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் இல்லாம எந்த புத்தகமும் யாரும் எழுதலதானே. அது பைபிள் எடுத்தாலும் குரான் எடுத்துக்கொண்டாலும் சிவபுராணங்கள் எடுத்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு குரு இருக்காரு தானே. அந்த குரு இப்ப உச்சம் வரும்போது எல்லா தேவதைகளுடைய அனுகிரகம் அந்தந்த மதத்தினவருக்கு அந்தந்த குலத்தினாலே மக்கள் சீரும் சிறப்புமாக இந்த 90 நாளைக்குள்ள ஒரு அனுகிரகத்தை பெற்று மேற்கொண்டு மேலே போகக்கூடிய வசதிகளை இந்த குரு பகவான் செய்து கொடுப்பார். நாங்களே அவரை வரவேற்றுக் கொண்டு கும்பிடுவோம். நன்றி. இதே நேரம் ஐயா, இப்போ நாங்கள் அன்றைக்கு கழிச்சிருந்தோம், இந்த தென்னோலை இருக்கு தானே ஐயா, தென்னோலை தோரணம்
தென்னங்குருத்து தென்னங்குருத்து ஓலையில் வராதானே குருத்தில் வரான்னு ஓலையில் சரி. அப்போ அந்த தோரணம் ஐயா எதுக்கு நல்லது கெட்டதுக்கு பயன்படுத்தலாமா அல்லது கெட்டதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துறா அல்லது நல்லதுக்கு மட்டும்தான் பயன்படுத்த? அதுல என்ன சொல்றான்னு கேட்டா அந்த குருத்தாகப்பட்டது மஞ்சளா இருக்கப்பட்டதுதான் குருத்து. பச்சையாக விட்டால் அது ஓலை. நீங்கள் அந்த வெட்டி மேல இப்படி போடுறது வந்து துக்கத்துக்கு, இப்படி வந்தா இப்படி போட்டீங்கன்னாக்கா கீழே அந்த நுனி வர்ற மாதிரி போட்டீங்கன்னா மங்கள காரியங்கள். அப்ப ரெண்டுக்கும் பயன்படுத்தலாம். அதாவது அம்மா மனிதனுடைய வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் ரெண்டும் கலந்துதான் வாழ்க்கை. இல்ல ஒரு ஊராக்கள் கல்யாணம் நடந்ததாம். அப்போ ஒரு ஊரவர்கள் இதுபடியெல்லாம் செய்தார்கள். மற்ற ஊராக்கள் சொன்னாங்களாம் இதெல்லாம் வந்து துக்கத்துக்கு மற்றதுக்கு தான் செய்கிறனாங்க, எங்களோட ஊராக்கள் இது நல்லதுக்கு செய்கிற இல்லை அப்படி என்று சொல்லி நாங்க ஒன்றும் சொல்ல முடியாதம்மா. ஊருக்கு ஒரு வித்தியாசமா தெரியல. ஆனா அவர்கள் இப்படித்தான் சொன்னார்கள், சொல்லி கேட்கும்படியா சொன்னார் ஒருவர். என்ன கலாச்சாரங்கள் தேசத்துக்கு மாறிக்கொண்டு போகுதம்மா, சரியா? இப்போ தமிழ்நாட்டில் உள்ள கலாச்சாரங்கள் கேரளாவில் அனாச்சாரம். இப்போ நம்ம ஊர்ல கொண்டாடின மாதிரி இங்கே நல்ல நாங்க கொண்டாட முடியாது. மாற்றங்கள் இருக்கு பார்த்தீங்கதானே. இப்போ முந்தி எல்லாம் பாருங்க, மணவரை வச்சு பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சி கல்யாணம் முடிஞ்சிடும். அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன், பெண்ணை ஹெலிகாப்டர்ல கொண்டாடுறாங்க, சரியா? கொண்டாந்து இறக்கின உடனே பெரிய ஒரு பல்லாக்கு, யானையில முகம் வச்ச பல்லாக்கு, அதுல தூக்கி வச்சு கொண்டு வெடி கொளுத்தி அப்புறம் அவ இறங்கி அவளும் மாப்பிள்ளையோடு சேர்ந்து ஆடிக்கொண்டு. இதெல்லாம் சந்தனம் வச்சின வேலை தானே ஐயா. நான் தொட்டு இருந்தா எதுவும் செய்வோம், கலாச்சாரம் எல்லாம் இங்கேயே போயிட்டு. அப்புறம் அந்த மண்டபத்துக்குள்ள பெரிய வாழைத்தோட்டம் கட்டி ஒரு 10-40 வாழை மரத்தை கட்டி வாழை படுத்து எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்ப எல்லாத்துக்கும் முக்கியமாக சீரும் சிறப்புமாக செய்யட்டும். ஆனா இதுகளை பார்த்துட்டு வந்து எங்களை கேட்கிறாங்களே கடைசியில. இல்ல எது சரியன்றதான ஐயா கேள்வி. அதான் ஒவ்வொருத்தர் பழக்கங்கள் இருக்கலாம். ஆனா எது சரியான கேள்வி. இதுல இன்னொரு விஷயம், சில இடத்துல வந்து இந்த பச்சை ஓலை உபயோகப்படுத்துவா, பச்சை ஓலை வந்து மங்கள காரியங்களுக்கு உபயோகப்படுத்துவது இல்லை என்ற ஒரு சம்பிரதாயம் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த தோரணம் நாங்கள் பின்னும் பொழுது முன்னுக்கு மடிக்கிறதுக்கும் பின்னுக்கு மடிக்கிறதுக்குமான விளக்கங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. முன்னுக்கு மடிக்கிறது பின்னு மடிக்கிறது, அந்த கூர் வந்து கீழே இருந்தால் சுபம், சுபமா நல்லது, மேல பார்த்து இருந்தால் துக்கம். இப்ப கேரளாவில எல்லாம் இந்த குருத்து கட்ட மாட்டாங்க, அவங்க வந்து இந்த பனைமரம் குருத்து இருக்கு, அதைத்தான் கிழிச்சு 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 5 ஒன்னா கட்டி இப்படி நடுவுல மாவளையும் போட்டு தொக்க போட்டுருப்பாங்க. ஆனா அந்த குருத்தோலையில பின்னும் அழகான விஷயம் வந்து சிங்களவர்கள் வெசாக்கு கல்யாணம் செய்வது மிக மிக அழகாக இருக்கும். நம்மளையே 5-6 குருத்துகளை ஒன்று சேர்ந்து தாமரை பூ மாதிரியும் செய்து போடுவாங்க. அதெல்லாம் செய்து பார்த்துருக்கிறேன், செய்வார்கள். அதுவும் நல்லா இருக்கும். இது இதுல என்ன இப்படி பல செய்வதால் எது சரி என்பதான் இப்ப கேள்வி. சரி என்பதுதான் கீழ் நோக்கி இருப்பதுதான் புத்தகம். மடிக்கும்போது இப்படி மடிக்க வேணும், இப்படி இல்லாமல் இப்படி இடதும் வலமுமா வரும். அதுலேயும் குருத்துக்களையா கட்டும் போது எத்தனையோ விதமான வாஸ்து தோஷங்கள் நீங்கப்படுகிறதாம். அதுல அவன் சொல்றான், வாழை மரமும் மாவிலையும் குருத்தும் கட்டின அந்த மண்டபத்திலே சாப்பிடும் போது விஷக்கிருமிகள் வராதாம். விஷக்கிருமிகள் வருவதில்லையா, அந்த வாஸ்து தடுக்கும்னு சொல்றாங்க ஐயா. சரி சிவமணி வணக்கம். வணக்கம் மணியக்கா. வணக்கம் ஐயா, அனைவருக்கும் வணக்கம். வாங்க வாங்க ஐயா. ஆன்மீக பாலத்துக்கு நல்வாழ்த்துக்கள், தொடர்ந்து கொண்டிருப்பதற்கு சிறப்பு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு ஐயா, அந்த எனக்கு 2 கேள்வி இருக்கிறது. தேங்காய் வந்து சிதற தேங்காய் அடிக்கிறோம் கோயில்ல, அதே மாதிரி கோயில்ல அர்ச்சனை செய்யற போது பாதியா 2 உடைக்கிறோம். 2க்கும் என்ன வித்தியாசம் ஐயா? சிதர் தேங்காய் என்பது பழைய சுத்தி பிரார்த்தனை கொண்டு எரிச்சு அந்த கல்லு மேல அடிச்சு உடைச்சு தூளாக்கி விடுது. அப்ப கஷ்டங்கள் நிவர்த்தியாகும்.
இந்த பூசைக்கு கொடுக்கும்போது அதை மஞ்சளை தடவி கொண்டு போவாங்க. 2 முடிதான் இருக்கும். அதை நடுவாக ஒரே அடியில உடைச்சு ஏகவார தாட நேரம் நைவேத்தியம், சுவாமிக்கு நைவேத்தியம் பண்றது. சரி. அந்த சிதற தேங்காய் அடைக்கிற போது எங்கட தோசங்கள் நீங்கிற மாதிரி அப்படி. அதாவது சிதற தேங்காய் வந்தம்மா தேருக்கு முன்னுக்கும் அடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமா. பிள்ளையார் கோயில் வாசல்லையும் போகும்போது பிள்ளையார் கோயில் உள்ளுக்கு போறது முடியும் தேங்காய் அடிச்சுதான் உள்ளுக்கு செல்வார். இதெல்லாம் அந்த வழிபாட்டு முறையில அந்த காலத்துல குறிப்பிட்டதே அவங்க செய்து கொண்டு வராங்க. இதுக்கு நாங்க ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனாலும் இந்த கோயிலுக்குள்ள கொண்டு போய் கொடுக்குற தேங்காய் வந்து நல்ல தேங்காய், ஆண் தேங்காய், பெண் தேங்காய், அலி தேங்காய், பாம்பின் வாய் தேரையாமேன்னு அந்த தேங்காயை தட்டி பார்த்து நல்லா கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா ஐயா உடைக்கும் போது நல்லா இருக்கும். இல்லாட்டி போயிருக்கு. அந்த முடிய வந்து எடுப்பார்கள் ஐயா. அதுல 3 கண் இருக்கு தானே, அதுலயும் ஒரு இது இருக்கு என்ன ஐயா? ஓமம்மா ஓமா ஐயா. அந்த இன்னர்களி இந்த ராகு வந்து இப்ப கும்பத்துல இருக்கிறாரு இல்லையா? இப்ப திரும்பி அவரிங்க அங்க வருவாரு கும்பம். 1.5 வருஷம் இந்த கும்பராசியில இருக்க வேணும்மா. கும்பத்திலே ராகு இருந்து பிறந்தால் குடத்தளவு செல்வத்தை கொடுப்பார். இப்ப 1 வருஷம் போயிருக்குமே ஐயா? இல்ல இன்னும் கொஞ்சம் தான்மா, இன்னும் இருக்கேம்மா. என்ன 6 மாதம் 6-7 மாசம் இருக்கு. அப்ப அந்த குடத்தளவு செல்வத்தை கொடுக்கக்கூடிய கும்பத்து ராகு. 7ல ராகு இருந்தா அப்ப சிம்மராசிக்காரர்களுக்கு 7ல ராகு இருப்பாரு. அப்ப அவருக்கு என்ன பலனா இருக்கும் ஐயா? அப்ப சிம்மராசி சொல்லும்போது சிம்மராசிக்குள்ள கேது இருக்காரு தானே? ஆமாம். அவைக்கு என்ன பலனா இருக்கும் ஐயா? அதனால தோஷம் இல்லையம்மா. அதுகள் காலசர்ப்பமாக மாறக்கூடாது. மக நட்சத்திரத்துல பிறக்க கூடாது. மக நட்சத்திரம் வந்தா சிம்மராசியில சந்திரனும் கேதுவும் கிரகண தோஷம். இப்ப போன மாசம் ஆவணி மாசம் சூரியனும் கேதுவும் நின்றதுதான் இந்த கிரகணம் எல்லாம் சொன்னாங்க. அப்படி கிரகண தோஷம் இல்லாம இருந்தால் சிம்மராசிக்குள்ளேயும் கும்பராசிக்குள்ளேயும் ராகு கேதுக்கள் நிற்காம. போன வாரம் பௌர்ணமியில வந்து சந்திர கிரகணம் வந்ததுன்ட்டு ஒரு பெரிய கொண்டாட்டமா கொண்டாடுனாங்களேன்னு. ஆகவே இந்த ராகு எங்கேயும் இருக்கலாம், குற்றம் இல்லை. நீசமடைய கூடாது, கிரகண தோஷம் படக்கூடாது. இந்த பாவ கிரகத்தோட அவர் சேராம இருந்தால் அவர் உத்தமம். ராகுவும் கேதுவும் எங்க இருந்தா ஐயா நீசமடைவார்கள்? இடவராசியில இருந்தால் ராகுவும் கேதுவும் நீசம் பண்ற இடம். 2 பேரும் ஒரே இடத்துல நீசம் இல்ல, அப்படி ஒரே இடத்துல இருப்பாங்க. ஆனா மாறித்தானே 7 வருவாங்க இருப்பினம். அதான் நீசம். அப்ப கேதுவும் இங்க வந்தா மேடத்துக்கு வந்தா தான் நீசம் அடைவார். இடபத்துக்கு அதானோ இடபத்துல வார நேரம் இந்த ஜாதக பிரசன மார்க்கம் மட்டும் ஒன்று இருக்குமா. பிரசன மார்க்கத்துல இப்ப நீங்க போய் சொல்றீங்க எங்களுக்கு பூர்வ ஜென்ம சாபங்கள் இருக்காண்டா அவன் ஜாதகத்தை ஓட்டி பார்த்துட்டு இடவராசியில இருந்தா சொல்லுவார், உங்களோட அப்பா வழியிலையோ அம்மா வழியிலையோ மாமா வழியிலையோ யாராவது தற்கொலை பஸ்ல அடிபட்டு இறந்து போனாங்களான்னு ஒரு கேள்வியை கேட்டோட நீங்க ஆமாம் சொல்லிடுவீங்க. சரியா? மேஷத்துல எனக்கு புதான் இருக்கிறாரு. மேஷம் வந்து இடபம் அதை பத்தி பிரச்சனை இல்லையப்பா. 2 மொண்டு தானே மேடமும் இடபமும் வேற. அது வேற. மேடம் இடபம் அது வேற வீடு. மேஷராசி அதையா இடபம் வந்து இங்க ரிஷபத்தை சொல்றீங்க. மேடத்திலே புதன் நிற்குமேயானால் அவர் பங்குனி மாசத்துல பிறக்கணும், அடி சித்திர மாசத்துல பிறந்திருக்கணும். எனக்கு மேஷத்துல புதன் இருக்கிறார். புதன் வந்து மாமனுக்குரிய கிரகம்னு சொல்லி நான் அவரும் ஆக்சிடென்ட்ல எனக்கு தந்தார். ஐயா மார்ச்சா ஏப்ரலா? ஏப்ரல் 7. அப்ப சரிதானேம்மா. ஏப்ரல் 7 சொல்லும்போது சூரிய பகவான் மீனத்தில் இருப்பார், புத பகவான் மேஷத்தில் இருப்பார். அதனால தோஷம் ஒன்றும் இல்லை. புத்திவான். மிக்க நன்றி ஐயா. வணக்கம். வாங்கோ. சிவமணி அவர்களுக்கு சாத்திரத்தை நிறைய தெரிஞ்சு வச்சிருக்காரு. சும்மா எல்லாம் கேட்ட மாதிரி தெரியல. தெரிஞ்சு வச்சுன்னா கேட்கிற மாதிரி தெரியுது.
ராகதி எனக்கு இப்பதான் குருதிசை தொடங்கி இருக்கு. ராகதேச நடக்கிற போது இந்த சாத்திரத்துல விருப்பமா இருப்பீங்க மேம். நான் அதை அந்த யூடியூப் மூலம் படிச்சது கணக்கு அந்த நேரம். இந்த அளவுக்கு எல்லாம் கேட்கிற அளவுக்கு எனக்கு சாத்திரத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. நன்றி, வணக்கம். வணக்கம். வாங்கோ எல்லாருக்கும் வணக்கம் கூற நான் விடைபெற்றுக் கொடுக்குறேன். அடுத்த வாரம் நினைந்து கொள்றேன். ஐயா அவர்களுக்கும் ஈஸ்வரன் ஐயா எல்லோருக்கும் வணக்கம் கூற எல்லோருக்கும் வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. மலர்களை பற்றி, பூக்களை பற்றியும் பூ மாலைகளை பற்றியும் இறைவன் எந்தெந்த சாமிக்கு எந்தெந்த மலர் பாவிக்க வேண்டும் என்றும் சொன்னீர்கள். அது நன்று. அதை சொல்பவர்கள் சொல்லுங்கள், கடைப்பிடிப்பவர்கள் கடைப்பிடியுங்கள். வெள்ளை நிற மல்லிகையோ வேறெந்த மாமலரோ வள்ளல் அடியினைக்கு வாய்த்த மலர் எதுவோ. வெள்ளை நிற பூவும் அல்ல எந்த மாமலரோ வள்ளல் அடியினைக்கு வாய்த்த மலர் எதுவோ. வெள்ளை நிற பூவும் அல்ல வேறெந்த மாமலரோ உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது. உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது. இதுதான் எல்லாத்தையும் சுருக்கி பெருக்கி ஒரு சொல்லுல இறைவனையும் மலரையும் சொல்லியிருக்குது. மனிதனையும் மலரையும் எங்களை படைத்த மனுவையும் பற்றி உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது. இதுதான், இதுக்குள்ளதான் எல்லாம் அமையுது. உள்ளமும் மலரும் வெள்ளையாயிருந்தார், அதுதான் அந்த உத்தமனாருக்கு வேண்டும். இதுக்கு துளசியை தேடி போகவும் தேவை. பின்ன அந்த மலர் தான் என்று தேட தேவையில்லை. எங்கட உள்ளம் வெள்ளையாக தூய்மையாக இருந்தால் அதுதான் இறைவன் வேண்டும் மலர். எங்கள் தூய்மையான வெள்ளையம் சொன்னா தூய்மையான மலர். இதை விடுத்து போட்டு மற்ற மலர்களை தேடி பிடிச்சி ஓடியாடி இருந்தால் போடுங்கள், இருந்தால் போடுவேன், இல்லாவிட்டால் என்ற மன தூய்மைதான் மலர். உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவர். நன்றி. மற்றது நான் ஒவ்வொரு வருஷமும் இப்படி தப்பாக வார நாட்கள் அடிஷனலா சேர்க்கிற நாள்கள் வார நவராத்திரியோ சிவராத்திரியோ இந்த ராத்திரியோ ஒவ்வொரு இலக்கத்துக்கும் அவர்கள் வழியில் இப்ப சமஸ்கிருத வழியில போனாலும் அவர்கள் எங்கட இலக்கத்தை அவர்கள் இலக்கத்துல வேற சொல்றாங்க. வெள்ளக்காரன் 1 2 3 4 சொல்லுவான். சிங்களவன் காய்ந்த காய் தோணாண்டி சொல்லுவான். இது சமஸ்கிருதத்துல 1 2 3 சதுர் பஞ்சண்டு அப்படி சொல்லுவாங்க. எனவே அதை சொல்லிக்கொண்டு அதுதான் இறைவன் இந்த தேவையான சொல்லு சொல்வதற்கு அல்ல. நான் 9 ராத்திரி என்று போவன். அது நவம் என்று சொல்றது தமிழ் தான். அதுல கிறிஸ்தவத்துல நவராத்திரி நவம் என்று சொன்னாலும் அவங்களோட சமஸ்கிருதத்திலையும் நவ என்று வரதான். ஏன்னா நவராத்திரி என்று சொன்னால் 9 ராத்திரி விழா, நவராத்திரி விழா 3 சக்தி எழுத்து. அந்த நவராத்திரி 10 ராத்திரியா வந்தா தசராத்திரி என்றல்லோ சொல்ல வேணும். 11 வந்தா ஏகாதச ராத்திரி என்று சொல்லணும். இதுகளை ஏற்படுத்தியது யார்? இந்த பூசாரிகளும் இந்த சாத்திரிமாரும். இந்த கிரகங்கள் எல்லாம் அழிக்கப்பட, அது கிரகம்தான். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு ரெண்டும். அதுகளை மாற்ற முடியாது. அதுதான் கிரகம். இப்ப போற போக்க பார்த்தா கிரகங்களையும் ஏற்படுத்தி வைத்து சாத்திரங்களையும் பூசைகளும் ஆராதனைகளும் நடக்கலாம். நவராத்திரி இல்ல 12 நாசாவிட்ட சொல்லி 2 கிரகங்களை சேர்த்து பிடிச்சி வச்சு சாத்திரம் பிரிவடையும். எனவே நவராத்திரி விழா அதுக்கு அர்த்தம் என்ன? இவங்கள் நினைச்ச மாதிரி சொல்லிக்கொண்டு போறாங்க. இதை கேட்டுக்கொண்டு இந்து சமய இந்து இல்லை மன்னிக்க வேணும் சைவ சமயத்தாக்கள் அதை கேட்டுக்கொண்டு ஓடுகிறார்கள். இது என்ன? அடுத்த முறை 12 நாளும்
சிவராத்திரி ஒரு நாள் என்றபடியால் அந்த ஒரு நாளையும் இந்த கோயில்ல இன்றைக்கு, அடுத்த கோயில்ல நாளைக்கு, அதுக்கடுத்த கோயில்ல நாளை இன்றைக்கு, இப்படியே நடக்குது. விரதத்தை முடிச்சிட்டு பக்தர்கள் வருவாங்க ரோட்டால, அன்றைக்கு தான் அந்த கிரகத்தை தொடங்குறதுக்கு மற்ற கோயில ஆயத்தப்படுத்துது. இதுகளை பக்தர்கள் சைவ மக்கள் இதுகளை மக்களால தான் இதை சரிப்படுத்த முடியும். இந்த சாஸ்திரி பூசாரி இந்த குருக்கள்மாரை நம்பி மக்கள் ஈடுபடாம மக்கள் இதை முன்னின்று நடத்தி இதை நிரப்படுத்த வேண்டும். அப்படி மக்கள் நினைச்சு செய்திருந்தா அவ்வளவு திருத்தங்கள் ஏற்பட்டிருக்குமண்ணா. இதெல்லாம் வந்த மக்களாக சேர்ந்து நாங்கள் ஒரு 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 புரட்சி என்று சொல்றதுக்கோ இல்ல ஒரு ஒரு செயலை செய்து கொண்டிருந்த சமூகம். கோயில்களுக்குள்ளே போகுதல் இல்ல, மக்கள் வாரங்கள் தெரியாம இருக்குது. மக்கள் என்ன மக்களை சைவ தமிழ் மக்கள் நினைத்தால் செய்யலாம், நினைப்பார்கள். இப்படியே போய்கொண்டிருந்தா 10 நாள் 11 நாள் 12 நாள் என்று போனால் நிச்சயமாக ஒரு வெகுஜன ஒரு புரட்சி ஒன்று சமயத்தில் ஏற்படுத்தி அந்த நவராத்திரி எண்டத்தை 9 ராத்திரியாக நிச்சயமாக தொழில் படுறதுக்கு எதிர்காலத்துல நிச்சயமாக நடைபெறும். அப்படி நடைபெறும். அந்த நடைபெறுவது நல்லது என்றும் இது நாங்கள் கண்ணில காணாத வீடுகளையும் நட்சத்திரங்களையும் அதுகளையும் வைத்துக் கொண்டு எங்களை பேய்காட்டி கொண்டிருக்கும் இந்த சாஸ்திர முறை, சாஸ்திரம் சரி, கோள்கள் சரி, ஆனால் அதை பற்றி சொல்பவர்கள் என்ன மாறுபாடான சொற்கள் தான். என்ன சாத்திரிகிட்ட சொன்னா அவங்க வேறொன்றை சொல்லிட்டு போவாங்க. எனவே நாங்களும் அதற்கேற்ற மாதிரி நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் நாங்கள் இல்லாவிட்டால் நாங்கள் பாவங்கள் செய்கின்றோம் என்றதான். நிச்சயமாக பாவங்கள் செய்வதாகத்தான் அதை கருதலாம். ஒரு சமய சாசார முறைப்படி இருப்பதை நாங்கள் பின்பற்ற வேண்டும், அல்லது பின்பற்றாமல் அமைதியா இருக்க வேண்டும். அப்படி மாறுபாடாக வித்தியாசமாக தொழிற்பட்டால் அதனால் பாவம் ஒன்றுதான் கிடைக்குமே ஒழிய, ஒரு சமயத்தை எந்த சமயம் என்றாலும் சரிதான், அந்த சமய ஆசார முறைக்கு மாறுபாடாக நடந்தால் அவர்கள் அதற்கு எதிரிதான் என்று கூறிக்கொண்டு, எனவே எல்லோரும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற வேண்டும், நல்ல வாழ்வு பெற வேண்டும் என்றும் வாழ்த்தி கொண்டும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அண்ணா, தொடர்ந்தோள்வோம். நன்றி, வணக்கம். ஆறு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெப்பை கூட்டு செய்தனியேல் வாழ்க, குடம் வாழ்க, செவ்வேள் ஏரிய மஞ்சை வாழ்க, ஆனிதன் நடக்கும் வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் சொல்லி இந்த நவராத்திரியில விஜயதசமியுடைய கற்க கசரட கற்றபின் நிற்க அதற்கு தக என்று சொல்லி நடாமவனுக்கும் உங்களுக்கும் நன்றி. கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நவராத்திரி வாழ்த்துக்களையும் சரஸ்வதி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி நன்றி. மிக சிறப்பு, மிக்க மிக்க நன்றி. 596வது வாரத்துடன் இணைந்திருந்தோம். நன்றி, வணக்கம். இரவுக்கு வருகிறது பாரம் தொகுப்போடு மதிப்புக்குரிய ராமநாத குருக்களை அவர்கள் இணைந்திருந்தார்கள். நன்றி, வணக்கம். இன்றைய நாளை எடுத்து வருகின்றார்கள் காயா குட்டி, நமது ஆஸ்தான என்ன சொல்கிறது உறவு. அவர் தான் வந்து எப்பொழுதுமே வணக்கம் சொல்வார் எல்லோருக்கும். அவரது காயா அவர்களது, அதாவது ஜெயம் தம்பதிகளின் செல்வ புத்திரியின் பேத்தியார் தனது 2வது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகின்றார். ஜெனிஃபர் கிங் அவர்களது புத்திரி. ஆகவே அவரின் அந்த சந்தோஷத்தை மகிழ்வை இன்றைய காற்றலை எல்லா நிகழ்ச்சிகளையும் எடுத்து வருகின்றார்கள். ஜெயம் குடும்பத்தினர்களுக்கு எங்களது நன்றியை கூறிக்கொள்கின்றோம். மும்மத சிந்தனை நேரம் நிறைவடைந்ததும் அவருக்கான வாழ்த்தும் நேரம் இருக்கின்றது. ஆகவே பேரனார் பேத்தியார் வந்து உட்காரலாம், குறிப்பாக காயா குட்டி மூடோடி வரலாம். நன்றி, வணக்கம். இப்பொழுது நன்றி, வணக்கம். வணக்கம். இப்பொழுது